கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளை எல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும் நீங்கள் எதினாலே அறிவீர்கள் என்றால். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு வரும்போது அங்கே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறார். கோராகியின் கூட்டத்தார் எல்லாரும் எழும்பி நின்று மோசேக்கு விரோதமாய் பேசி பல காரியங்கள் அங்கே நடக்கிறது. அப்போது மோசே இந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் எடுத்து செல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், பூமி பிளந்து கோராகின் கூட்டத்தை விழுங்கும் என்று. அதை ஜனங்களிடத்தில் மோசே, கர்த்தர்தான் இதை சொன்னார் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறபடி நடக்கவில்லை என்றால் கர்த்தர் சொல்லவில்லை என்று அர்த்தம். கர்த்தர் சொன்னபடியே நடக்கும். 30ஆம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வார். பூமி பிளந்து கோராகின் கூட்டத்தை விழுங்கிவிடும். அடுத்த வசனம் சொல்கிறது, மோசே சொன்ன வார்த்தையின்படியே பூமி பிளந்து கோராகின் கூட்டத்தை விழுங்கி போட்டது. இதிலிருந்து நாம் எதை விளங்கிக் கொள்கிறோம்? ஒரு மனிதன் தேவனோடு நடக்கும்போது தேவனுடைய சத்தத்தை அறிந்து கொள்கிறான். அந்த சித்தத்தை சொல்லும்போது அது நடக்கிறது. எது அவரை துக்கப்படுத்தும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் ஆண்டவரோடு நடக்க நடக்க உங்களுக்கு அது அனுபவமாய் மாறிவிடும். ஆண்டவரோடு நெருங்கி வாழும் பொழுது அவர் உங்களோடு பேசுகிறாரா? சில காரியங்களை செய்ய வேண்டாம் என்று தடுக்கிறாரா? நீங்களும் ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் வாழும் அனுபவத்தை கேளுங்கள். அப்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களோடு கூட வாழுகிற அனுபவத்தை தாருங்க. உங்கள் சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாருங்க. உங்கள் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.